எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம ஐசிஏஆரில் ஜாயின் பண்ணோம்னா சியூடி மூலியமாக தான் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி 2025க்கான எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐசிஏஆரில் என்ன மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குது, சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி, கட் ஆஃப் ரேஞ்ச் இந்த இயருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் உங்களோட அட்மிஷன் அப்போது, அண்ட் வாட் வில் பி த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் ப்ரொசீஜர், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அக்ரிகல்ச்சர் அந்த ரிலேட்டடான கோர்சஸ் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு பிஎஸ்சி ஹார்ன்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் ஹார்டிகல்ச்சர், தென் பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்சஸ், அகெயின் பிஎஸ்சி ஹார்ன்ஸில் நமக்கு ஃபாரஸ்ட்ரி இருக்குது, கம்யூனிட்டி சயின்ஸ், followed by food nutrition and dietetics, sericultures, and we have BTech course also பார்த்தீங்கன்னா agriculture engineering, dairy technology, food technology, biotechnology, and finally again BSc Hornsல we have natural farming. so இந்த courses எல்லாமே நமக்கு ICAR offer பண்ற official courses. தென் ஃபாலோட் பை யூனிவர்சிட்டி லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டி பார்த்துடலாம். ஸ்டேட் யூனிவர்சிட்டி நம்ம கிட்டத்தட்ட 55 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம படிக்க வேணாம். குயிக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இதோட பிபிடி நான் டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட லிஸ்ட் இது. ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அண்ட் தென் தமிழ்நாடு ஃபிஷரி யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம், தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, ஸோ அண்ட் ஈவன் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கேம்பஸ், பட் இட்ஸ் நாட் தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ தமிழ்நாட்டில் இந்த 3 யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில். ஸோ ஃபாலோட் பை நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியும் இருக்குது இந்த ஐஏசிஆர் லிஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் தான் டீம்டு யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ். தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நமக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, விஸ்வபாரதி அண்ட் நாகாலாண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேமஸ் யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும். இங்கேயுமே நமக்கு அஃபிஷியலான நம்ம பார்த்த கோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 2025ல் 85 to 90% இந்த கிவன் சப்ஜெக்ட். ஐஏசிஆருக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மேண்டட்டரி அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதில் நீங்கள் 85 to 95% ஓவராலாக இருக்க மாதிரி இருக்கணும். இஃப் யூ ஆர் பிலாங்கிங் டு ஓபிசி 75 to 85%, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 75 to 85 தான், அண்ட் எஸ்டிக்கு 60 to 70%, எஸ்டிக்கு 50 to 65%. ஸோ இதெல்லாமே லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி அண்ட் இந்த இயர் கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு பொறுத்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இது மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸும் ஆகலாம். Then coming to fee structure, நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா it will be around 5,000 to 20,000 in rupees. ஸ்டேட்டில் வந்து 8,000 to 30,000 இருக்கலாம். டீம்டு பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து உங்களுக்கு 1 lakh கிட்ட போகும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 60,000லேருந்து 1,50,000 வரைக்கும் ஃபீஸ். ஸோ இது இந்த டீப் ரேஞ்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த யூனிவர்சிட்டி தான். நம்ம எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க கொடுக்குறாங்களோ அண்ட் தென் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறத பொறுத்துமே டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் நீங்கள் எடுக்க போகிற காலேஜ் பொறுத்து. நெக்ஸ்ட்டு காலேஜ் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஐசிஆர் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா உங்களோட ஃபீஸ் வந்து 27,250 இருக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட சேர்த்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிலையும் அந்த கோர்ஸ் வைஸ் இப்போ இந்த யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மட்டும்தான் இல்லைன்னு இல்லை, நான் அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா கோர்ஸ்க்கும் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது போட்டால் இன்னும் உங்களுக்கு ஒரு நிறைய ஸ்லைட்ஸ் வந்துடும். அதனால் அது பிடிஎஃபாகவே நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற யூனிவர்சிட்டியில் எடுக்க போகிற கோர்ஸ்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயில்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுமே டிஃபர் ஆகுது. நீங்கள் பிடெக் அக்ரிகல்ச்சரே எடுத்தாலும் சில காலேஜில் 78,000 கிட்ட இருக்குது, சில இதில் ரொம்ப நமக்கு கம்மியாக 21,000 வரைக்கும். ஸோ இட் வில் டிஃபர். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி சியூடி யூஜி மூலியமாக தான் நீங்கள் ஐஏசிஆரில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சுன்னா ஐஏசிஆரில் நமக்கு அஃபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் சியூடி யூஜி எழுதியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது. அங்கே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஹவ் யூ ஆர் அப்ளைங் ஃபார், இப்போ நம்ம தமிழ்நாடு
யூனிவர்சிட்டி தட் இஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்குலாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் யூனிவர்சிட்டி அண்ட் சாய்ஸஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மெரிட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் சியூடி ஸ்கோர், உங்களோட ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்கள் மெரிட் லிஸ்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் நடக்கும். சீட் அலாட்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா ஃபைனல் அட்மிஷன் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் ப்ராசஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரெஜிஸ்டர் இன் ஐசிஏஆர் போர்ட்டல். அது இன்னும் ஓப்பன் ஆகலை. அண்ட் தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இஃப் யூ கெட் செலக்டட், நம்ம செலக்ட் ஆகி போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக உங்களோட சியூடி ஸ்கோர் கார்டு, 10, 11, 12th மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் டொமிசைல் சர்டிஃபிகேட் வந்து ரெக்வயர்டு, தேவைப்பட்டால் மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. அதே மாதிரி கம்யூனிட்டி ஆர் இடபிள்யூஎஸ்சி சர்டிஃபிகேட்டுமே தேவைப்பட்டால் மட்டும்தான். இஃப் இது ரெண்டுமே ஸோ மேண்டட்டரி இல்லை. அண்ட் ஆதார் அண்ட் ஆர் எனி அதர் கவர்மெண்ட் ஐடி, பட் மேக்ஸிமம் ஆதார் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் சியூடி யூஜியில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே வச்சுக்கிட்டா ஜஸ்ட் ஃபார் யுவர் சொல்கிறது இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அதே ஃபோட்டோ இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஸோ ஐசிஏஐ பற்றி ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அட்மிஷன் ப்ரொசீஜர், என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். See you in the next video.